ஆசிரியர்லயே 4 வகை ஆசிரியர் இருக்காங்க. எப்படி? வாத்தியாரே 4ஆ பிரிக்கலாங்கிறான். முதல்ல ஒரு புவர் டீச்சர், ஒரு மோசமான வாத்தியார் என்ன செய்வாருன்னா, வருவாரு. வந்த உடனே என்ன ஒண்ணும் லாயக்கு இல்ல, ஒண்ணும் சரியில்ல, பையங்கலாம் முந்தி மாரி இல்ல, பாடத்திட்டம் சரியில்ல, சிலபஸ் மாறி போச்சு, கரிக்குலம் மாறி போச்சு, அரசாங்கம் சரியில்ல, மக்கள் சரியில்ல, பெத்தவங்க சரியில்ல, ஸ்கூல் ஒண்ணும் சரியில்ல, பிளாக் போர்டு கருப்பா இருக்கு, சாக் பீஸ் வெள்ளையா இருக்கு, இதை வச்சு என்னத்த செய்ய அப்படின்னு இப்படியே என்னத்தையாவது ஒரு தினசரி புலம்பிக்கிட்டே போயிடும். பையங்க மார்க் வாங்க மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, அது மாட்டாங்க, இது மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே வாழ்க்கை முடிச்சிருவான். இதையெல்லாம் மீறி வேலை செய்யலாம்னு தெரியல அவனுக்கு. இவனை வந்து புவர் டீச்சர் அப்படிம்பாங்க. அடுத்து ஒருத்தர் அவர் வந்து நல்ல வாத்தியார் தான். அவர் வந்து கொஞ்சம் சுமாரான வாத்தியார், ஆவரேஜ் டீச்சர். அவர் வந்து பாடம் சொல்லுவார், ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், இருக்கவே வேண்டாம்னு போயிடுவாரு. பாடத்தை பையனுக்கு புரிஞ்சோ புரியலையோ, அவர் ஆவரேஜ் டீச்சர், சராசரி ஆசிரியர். மூணாவது ஒருத்தருக்கு குட் டீச்சர், நல்ல ஆசிரியர். அவ்வளவு அழகா விளக்கி சொல்லுவார். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்க துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டியே, குடிச்சது மாடு இல்ல கண்ணுக்குட்டி. மாடு எங்க மேயுது? தோட்டத்துல மேயுது. காட்டுல மேயல, மேட்டுல மேயல, தோட்டத்துல மேயுது. துள்ளி குச்சி என்ன கண்ணுக்குட்டி? மாடு என்ன கலரு? வெள்ளை கலர். கருப்பு இல்ல, பச்சை இல்ல, பஞ்சை இல்ல, வெள்ளம் பாரு. கண்ணுக்குட்டி என்ன பண்ணுச்சு? துள்ளல, ஆடல, அது பால் குடிச்சது. அப்ப தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்க துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டின்னு விளக்கிக்கிட்டே இருப்பாரு. அவனுக்கு விளக்க தூக்கம் வந்துடும் அந்த பயலுக்கு. விளக்கப்பட்டு ஆனா அவரு குட் டீச்சர். நிறைய பையனுக்கு புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அதிகப்படியே விளக்கிட்டு நடப்பாரு. அவர் குட் டீச்சர். முதல்ல போர் டீச்சர் ஒருத்தர் இருக்கான், அப்புறம் ஆவரேஜ் டீச்சர் ஒருத்தர் இருக்காரு, இவர் குட் டீச்சர். இந்த 3 விட நல்ல வாத்தியார் யாருன்னா எக்ஸாம்பிள் டீச்சர், எடுத்துக்காட்டான ஆசிரியர். ஆசிரியரை பார்த்தாலே பையனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏற்படும். நாங்க படிக்கிற போது சில வாத்தியார் 4 ஆசிரியர் இன்னும் நினைவு இருக்காங்க. அந்த 4 ஆசிரியர் நடந்துகிட்ட முறை, வகுப்புக்கு வந்த உடனே அவர் பண்ணிருக்க ட்ரெஸ், அவங்க போட்டிருக்க ஷூ, அவங்க நீட்டா வந்தாங்க, நம்ம நீட்டா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆசி பாத்தியாரா, நேத்து போட்ட ட்ரெஸ் இன்னைக்கு போடலடா, அவர் சேவ் பண்ணாத நாளே கிடையாதுடா. இதெல்லாம் வாத்தியார் நமக்கு சொல்லவே இல்லை. நீங்க பெரிய பையனோட மீசை முளைக்கும், தாடி முளைக்கும், தினமும் சேவ் பண்ணணும்டா, அப்ப நல்லா இருக்கும்டா அப்படிலாம் சொல்லல அவரு. அவரை பார்த்தே நான் கற்றுக்கொண்டேன். ஆசிரியரை பார்க்க வீட்டுக்கு போறேன், நான் போகும்போது திருக்குறள் படிச்சுட்டு இருக்காரு. அப்ப நினைப்பேன், தினமும் நேத்து போனடா சிலப்பதிகாரம் படிச்சுட்டு இருந்தாருடா, இன்னைக்கு போற இங்கிலீஷ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காருடா. அப்ப தமிழ் படிக்காரு, இங்கிலீஷ் படிக்காரு, குறள் படிக்காரு, சிலப்பதிகாரம் படிக்காரு அப்படின்னு அவரை பார்த்து நமக்கு அவர் எக்ஸாம்பிளா மாறிடுவாரு. அவர் அசிங்கமான வார்த்தை பேச மாட்டாரு. பஜாருக்கு போவோம், ராத்திரி 8 மணிக்கு பஜார்ல இருந்து புலம்ப மாட்டாரு, டீ குடிக்க மாட்டாரு பஜார் நின்றுட்டு. இப்படி எல்லாம் நம்மை பார்த்து எடுத்துக்காட்டாக அவன் பார்க்கணும். அந்த எடுத்துக்காட்டாக இவன் அமைகிறானோ அவன் கற்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் தான் எக்ஸாம்பிள் டீச்சர். ஆக இந்த 4 வகை ஆசிரியர்களும் நம்ம பிரிக்கலாம் என்பதற்காக சொன்னேன்.